உங்கள் முகம் மஞ்சளாக மாறிவிடும். 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உங்கள் முகம் சிவந்துவிடும். 3ஆம் நாள் சனிக்கிழமை உங்கள் முகம் கருப்பாகிவிடும். அதற்கு அடுத்த 4ஆம் நாள் உங்கள் மேல் வேதனை இறக்கப்படும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். தெளிவாக கூறிய போதிலும் யாரும் அதை நம்பவில்லை. முதல் நாள் வந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டது போல மக்கள் முகம் அனைத்தும் மஞ்சளாக மாறியது. இதனை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. 2ஆம் நாள் வந்தது. மக்கள் முகம் அனைத்தும் சிவப்பாக மாறியது. அப்பொழுதும் கூட அவர்கள் மனதில் பெரிய மாற்றம் ஒன்றும் தென்படவில்லை. 4ஆம் நாள் வந்தது. மக்கள் அனைவரும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏளனம் செய்தவாறு, ஏதோ இறைவனின் வேதனை இறங்கப் போகிறது என்று கூறினீரே, எங்கே அதை வரச்சொல்லும் என்று திமிராக வெளியில் வந்து அமர்ந்தனர். இறைவன் கூறியது போல வேதனை இறங்கியது. அது எப்படி இருந்தது என்றால், அந்த காலை பொழுதில் வானத்திலிருந்து பெரியதொரு இடிமுழக்கம் உண்டாயிற்று. அதே நேரத்தில் பூமியிலும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு அனைவரும் அதில் விழுந்து மாய்ந்து போனார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏளனம் செய்த, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அனைவருமே இந்த வேதனையால் தண்டிக்கப்பட்டனர். ஆனால் கைகால் முடமான பெண் ஒருவள் அந்த இடிமுழக்க சப்தத்தால் குணமானாள். அவள் இது நாள் வரை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் அவதூறாக பேசி வந்தவள். லட்சோப லட்ச மக்கள் இடிமுழக்க சப்தத்தால் மாண்டு போனர். ஆனால் இந்த ஒரு பெண் மட்டும் தப்பித்தார். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. லட்சோப லட்ச மக்கள் இடிமுழக்க சப்தத்தால் மாண்டு போக, அவள் ஒருத்தி மட்டும் தன்னந்தனியாக அந்த ஊரில் இருப்பது மிகப்பெரிய தண்டனை அல்லவா? அந்த ஆளே இல்லாத இடத்தில் அந்த பெண்ணால் இருக்க முடியாமல் ஓடுகிறாள். மூச்சிறைக்க ஓடுகிறாள். ஒரு இடத்திற்கு போகிறாள். அந்த இடத்தில் மக்கள் வசித்து வருகின்றனர். தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு குடித்தவாறே அங்கு நடந்த அனைத்தையும் கூறி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கூறி அதே இடத்தில் மாண்டு போகிறாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் பல்வேறு அத்தாட்சியை நமக்காக ஏற்படுத்தியுள்ளான். நாம் தான் அதை பொருட்படுத்தாமல் காலத்தை கடந்து கொண்டே வருகின்றோம். இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெரும் படிப்பினையை அறிந்து கொள்ளலாம். முதலில் அற்புதங்கள் மேல் ஆசை வைப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். படைப்பின் அத்தாட்சியை நம் கண் முன்னே இருக்கின்றன. அதை கண்டு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் நாம் தரும் வாக்கில் நிலையாக இருக்க வேண்டும். எவ்வித காரணத்தாலும் அதை மீறக்கூடாது. தலைவனாய் இருப்பவர்கள் நயவஞ்சகத்தை கவனமுடன் கையாள வேண்டும். இறைவன் நமக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகின்றான். நாம் தான் அதை பயன்படுத்திக் கொள்வது. அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தினரும் அதே போல் நடந்து கொண்டனர். ஆனால் நாம் முன்னரே அறிந்தது போல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டனர். இறைவனை ஏற்றுக்கொண்டனர். அதனால் வேதனையில் இருந்து நீக்கப்பட்டார்கள். இந்த சமூகத்தினரோ இறுதி வரை இறைவனை ஏற்கவில்லை. எனவே வேதனையால் மாண்டு போனார்கள். மேலும் அம்மக்கள் அழிந்ததும் ஒரு வேதனை, ஒரு பெண் குணமானதும் அதே வேதனை. அதற்கும் ஒரு காரணம் உண்டு. அவளுக்கு இறைவன் தரும் தண்டனை. மேலும் இச்செய்தி உலகிற்கு செல்ல வேண்டும் என்பதே இறைவனின் நாட்டமும் கூட. இந்த வரலாற்றில் இருக்கும் படிப்பினை எண்ணில் அடங்காதது. நாம் அனைவரும் இறைவனின் அத்தாட்சியை நம்பும் கூட்டத்தில் இருக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் உதவி புரிவானாக. மேலும் இது போன்றதொரு சிறப்பான வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ்.